ஜஸ்பிரித் பும்ரா யார்கர் பால் எப்படி போட கற்றுக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாத நபர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 days 15 challenges Day 3 இன்னைக்கான வீடியோ. பும்ராவுக்கு சரியாக படிப்பு வரலை, ஆனால் கிரிக்கெட் நல்லா விளையாடுவார். அதனால் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் இதுக்கப்புறம் கிரிக்கெட் தான் விளையாட போகிறேன்னு சொல்கிறாரு. நீ விளையாடு, ஆனால் படிப்பு மட்டும் விட்டுறாதுன்னு அவங்க அம்மா சொல்ல அந்த டைம்லேருந்து அவருடைய கிரிக்கெட் கரியர் ஸ்டார்ட் ஆகுது. உள்ளூர் போட்டிகளில் விக்கி பாலில் தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் நார்மல் பால் டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் யார்கர் பாலை போட்டு தான் விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார்கர் பால் எப்படி போடலான்னு கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே உள்ளூர் போட்டிகளில் ரொம்ப அசத்தலாக பும்ரா விளையாடுறாரு. இவருடைய பவுலிங் ஸ்டைல்லாம் நல்லா இல்லை. இவரெலாம் ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபிக்கெலாம் செட்டே ஆக மாட்டார். இவரெலாம் இந்தியாவுக்காகலாம் விளையாட மாட்டார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் டீம் இவருடைய பவுலிங் யூனிட்டை பார்த்துட்டு இவரை ஏலத்தில் எடுக்கிறாங்க. டைரெக்டாக இவர் ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபிலாம் விளையாடாமல் டைரெக்டாக ஐபிஎல்லே செலக்ட் ஆகி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்த தோனி டைரெக்டாக இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணுறாரு. எல்லாம் தன்னுடைய பவுலிங் ஸ்டைல் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற விதமாக இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் 1 பவுலராக வளம்புறார் பும்ரா. இவரோட லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு என்ன வருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், அது மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய ட்ரீம் எதுவும் அதை மட்டும் நீ நோக்கி ஓடு.